இந்த மே மாதம் 18ஆம் தேதி ஜனன ராசி மேல இருக்கக்கூடிய கேது பகவான் முதல்ல அவர்களை விட்டு கடந்து போறார். அப்ப ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பத்திற்கும் கேது பகவான் கன்னியை விட்டு சிம்மத்திற்கும் இடம் பெறாங்க. அப்ப ராசி மேல ஒரு அழுத்தம் இருந்தது, ஒரு குழப்பம் இருந்தது, உடல் உபாதைகள் ரொம்ப சிரமப்பட்டாங்க. சின்ன வயதில் இருப்பவர்கள் கூட ஒரு விதமான குழப்பமான மனநிலையிலே இருந்தாங்க. ஏன்னா ராசின்னு சொன்னா சந்திரன்னா மனசு மேல கேது உட்கார்ந்து நிறைய குழப்பங்களை கொடுத்துட்டு இருந்தார். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, நல்லா படிச்சுட்டோம், மேற்படிப்பு படிக்கலாமா, வேலைக்கு போலாமா, கம்பெனி மாறலாமா, திருமணம் முடிக்கலாமா, அல்லது முடிந்த திருமணத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதுல இருந்து வெளியில வர்றதா, இல்ல இதுவே சரியாகி போயிடுமா, தூக்கமின்மை, அப்பா அம்மாவுக்கு நல்லா இருக்குமா, அது நிறைய பணம் இருக்கு ஆனா தூக்கம் இல்லையே அப்படின்ற மாதிரி, அல்லது பணத்தை பத்திய கவலையில தூக்கம் இல்லாம போறது, இப்படிலாம் ஒரு அழுத்தங்களை. ஏன்னா எப்பயுமே கேது அதீத ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், இன்னும் புரியாத அழுத்தத்தையும் கொடுக்கக்கூடியவர். புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாதுரிய புத்திசாலித்தனத்தை கூட கேது பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஒரு அழுத்தத்தை கொடுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட கேது பகவான் உங்களுக்கு விலகுறார். அது ஒரு சிறப்பான அமைப்பு.